உலகத்துல ஏறத்தாழ 6000 மொழிகளுக்கு மேல பேசப்பட்டாலும் அதுல 2500 மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவம் இருக்கு. இதுல இலக்கியமாக மட்டுமே இருக்கிற மொழிகள் 300, இலக்கணம் உடைய மொழிகள் 150, இலக்கிய சிறப்பு இலக்கண சிறப்பு இரண்டுமே உடைய மொழிகள் வெறும் 50 தான். இந்த 50 மொழிகள்லயும் உயர்தனி செம்மொழிகள்னு நாம சொல்றது தமிழ், சீனம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சமஸ்கிருதம் மற்றும் அரபிக். இந்த 7 மொழிகளுக்குள்ளும் இன்னைக்கும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் உயிர்ப்போடு இருக்கக்கூடியது 2 மொழிகள் தான். ஒன்னு சீன மொழி, இன்னொன்னு நம்ம தமிழ் மொழி. இதுல பழங்காலத்து சீனர்கள் இப்ப சீனாவுக்கு போனா அவங்க பேசுற சீன மொழி இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியாது, இப்ப இருக்கிறவங்க பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது. ஏன்னா சீன மொழியில எல்லாமே மாறி. ஆனா தொல்காப்பியர் இன்னைக்கு வந்தாலும் அவர் பேசுற தமிழ நாம பேசுற தமிழ அவரும் புரிஞ்சுக்க முடியும். எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியான இந்தி தெரியும் வாடாவா, ஏதோ கேளம் இந்தி வார்த்தை உறுதியாக நாங்க